ஈரானில் அமெரிக்க போர் விமானமான பிளாக் ஹாக் ஹெலிகாப்டரை ஈரானிய பழங்குடிகள் சுட்டு வீழ்த்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஈரான் இடையே கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து பதற்றம் நிலவி வந்தது. மேலும் அமெரிக்கா எந்நேரம் வேண்டுமானாலும் ஈரானை தாக்கும் என்றே பரவலாக பேசப்பட்டது. அதன்படி கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் ஈரானை தாக்கி இந்த போரை தொடங்கி வைத்தன. இதற்கு ஈரான் சார்பில் கடும் பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது. அத்தோடு உலகின் 20% கச்சா எண்ணெய் வர்த்தகம் நடக்கும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியையும் ஈரான் முடக்கியது. இதனால் உலக அளவில் கச்சா எண்ணெய்க்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. அத்தோடு இந்த போரில் இதுவரை அமெரிக்காவின் 7 விமானங்கள் வீழ்த்தப்பட்டுள்ளன. அதிலும் சமீபத்தில் ஈரானில் நுழைந்து தாக்குதல் நடத்திய அமெரிக்காவின் அதிநவீன F-15 விமானம் வீழ்த்தப்பட்டது உலக அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அத்தோடு இந்த விமானத்திலிருந்து தப்பிய ஒரு விமானியை மீட்க அமெரிக்கா 12க்கும் மேற்பட்ட ராணுவ விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்களை அனுப்பியிருந்தது. ஆனால் அப்படி அனுப்பப்பட்ட அமெரிக்காவின் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் ஒன்றை அந்த பகுதியில் இருந்த பக்தியாரி பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஆயுதம் ஏந்திய குழுக்கள் அதிரடியாக சுட்டு வீழ்த்தின. இதனிடையே இந்த தாக்குதலை நடத்திய பழங்குடியினரை ஈரானின் புரட்சிகர காவல் படை வெகுவாக பாராட்டியுள்ளது. மேலும் அவர்களை நாட்டின் எல்லைகளை காக்கும் துணிச்சலான வீரர்கள் என்று வர்ணித்துள்ளது.